யாருக்கெல்லாம் கட்டாயமாக்கப்படுகிறது என்றால், ஜனவரி 1, 2026 இருந்து அரசு வேலையில் சேர்பவர்கள், அந்த அரசு வேலையில் சேர்பவர்கள், அரசு ஆசிரியர்கள் 2 பேருக்குமே இது கட்டாயமாக்கப்படுகிறது. அப்பன்னா உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. டாப்ஸ் மட்டும்தான். மாதம் 10% பிடிக்கப்படுங்கிறது உங்களுடைய சம்பளத்திலிருந்து. அரசு தனியாக மாதம் சிபிஎஸ்ஸில் அரசு ஒரு தொகையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இனி கிடையாது. எங்களுக்கு வந்து சிபிஎஸும் கொடுங்கள், டிஏபிஎஸும் கொடுங்கள், எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள் வேண்டுமானால். என்னை பொறுத்த மட்டில் சிபிஎஸ் தான் நீங்கள் 25 ஆண்டுகளுக்கு மேல் வேலையில் இருக்க போகிறீர்கள், அதற்கு பிறகு ஓய்வூதியம் வரப்போகிறது என்றால் சிபிஎஸ் கொடுக்கக்கூடியது நிச்சயமாக டிஏபிஎஸ்ஐ விட அதிகமாக இருக்கும். அதில் நிறைய பலன்கள் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்த வாரத்தில் முதல் நாள் நம்ம வந்து பார்க்க போகிறது பென்ஷன் பற்றி ஒரு கான்ட்ரவர்சி ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. கடந்த பல நாட்களாக நம்மளும் ஒரு 2-3 போஸ்ட் போட்டாச்சு. இப்போ எதுக்காக அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜிஓ ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த ஜிஓ சம்பந்தமாக சில கிளாரிஃபிகேஷன்ஸ். ஜிஓ வந்து இதற்கு முந்தைய அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேருந்து ஒரு படி மேலே போயிருக்கு. ஆனால் இன்னும் விரிவான ரூல்ஸ் வரலை. ஜிஓவில் சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஒன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நியூஸ் 18 இந்த தகவல் வந்திருக்கு. இந்த செய்தி கட்டுரை ஆங்கிலத்தில் வந்திருக்கு. டாப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் ஃபேக்ட்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின், நீங்கள் அடிக்கடி கேட்கும் கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கான பதில்களும் அப்படிங்கிற ஒரு வகையிலேயே கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி, பெனிஃபிட்ஸ் அண்ட் கீ டவுட்ஸ் ஆன்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விரிவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பல தகவல்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் நான் திரும்ப அந்த தகவல்கள் எல்லாத்தையும் சொல்ல போகிறதில்ல. மாறாக என்ன சில வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வடிவத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. அதை வந்து விரிவாக பார்த்துருவோம். வரிசையாக ஒவ்வொரு கேள்விக்கான பதில் ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. அதனால் வேகமாக நம்ம போயிடலாம். நான் நேரடியாக தமிழ்லேயே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழாக்கி சொல்லிடுறேன். இந்த ஸ்கீம், இந்த டாப்ஸ் ஸ்கீம், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், இது வந்து எப்பொழுதிலிருந்து அமலுக்கு வரும் அப்படின்னா, இது வந்து ஜனவரி 1, 2026. இந்த ஜிஓ வந்த டேட்டு வந்து ஜனவரிக்கு நடுவில் தான் வருது. ஆனாலும் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு சொல்லி ஜனவரி 1 இது அமலாகும். சரி, ஃபார் ஹூம் இஸ் இட் மேண்டேட்டரி? இது யாருக்கு வந்து இது வந்து கட்டாயமாக்கப்படுகிறது? அது ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் கட்டாயமாக்கப்படுகிறது என்றால், ஜனவரி 1, 2026 இருந்து அரசு வேலையில் சேர்பவர்கள், அது அரசு வேலையில் சேர்பவர்கள், அரசு ஆசிரியர்கள் 2 பேருக்குமே இது கட்டாயமாக்கப்படுகிறது. அப்படின்னா உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. டாப்ஸ் மட்டும்தான். நீங்கள் இனி வேலைக்கு சேர்ந்தால், இந்த மாதத்தில் என்று நீங்கள் வேலைக்கு சேர்ந்தாலும் உங்களுக்கு டிஏபிஎஸ் டாப்ஸ் கட்டாயமாக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. கட்டாயமாக்கப்படுறவங்களை விட்டுருங்க. 31 டிசம்பர் 2025 வரைக்கும் வேலையில் இருந்தாங்க இல்லையா, அவர்கள் யாரெல்லாம் இதில் சேரலாம் அப்படின்னா, இன்றைக்கு அந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் சிபிஎஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இருப்பவர்கள் ஜனவரி 1க்கு பிறகு ஓய்வு பெறுபவர்கள். அப்போ அதற்கு முன்னாடி ஓய்வு பெற்றுட்டீங்கன்னா அதை விட்டுருவாங்க. பட் நீங்கள் ஏற்கனவே சிபிஎஸ்ல இருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு தொடருது. நீங்கள் ஜனவரி 1க்கு பிறகு ஓய்வு பெறுவதாக இருந்தால் நீங்கள் இதில் சேரலாம். உங்களுக்கு கட்டாயம் இல்லை, சேரலாம். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதாவது நீங்கள் இப்பொழுது சிபிஎஸ்ஸில் இருக்கிறீர்கள் அப்படின்னா, நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும் பொழுது என்றைக்கு ஓய்வு பெறுகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் சிபிஎஸ்ஸிலேயே தொடரலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஓய்வு ஊதியம் வரும் அப்படின்னா, அது சிபிஎஸ் கொடுக்கக்கூடிய ஓய்வூதியமாக இருக்கலாம் அல்லது டிஏபிஎஸ்-ஆக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க கம்ப்யூட்டேஷன் போட்டு பார்த்து, சிபிஎஸ்ல இருந்தால் எனக்கு மாதம் எவ்வளவு கிடைக்கும், டிஏபிஎஸ்க்கு நான் நகர்ந்தேன் என்றால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு எதில் அதிகமோ அதில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான். அதாவது ஏற்கனவே நீங்கள் சிபிஎஸ்ஸில் இருக்க வேண்டும். உங்களுடைய ஓய்வடையும் நாள் என்பது ஜனவரி 1க்கு பிறகு வருகிறது என்றால்,
சரி, மீதி எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. இந்த 4 பாயிண்ட்ட தவிர மீதி எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. டிஏபிஎஸ்ல எப்படி ஓய்வூதியம் கணிக்கப்படும், கால்குலேட் பண்ணப்படும் அப்படின்னா, உங்களுடைய கடைசி சம்பளத்தில் இன்க்ளூடிங் பேசிக் பே அண்ட் டியர்னஸ் அலவன்ஸ். பேசிக் பே, டிஏ இரண்டையும் எடுத்துக்கொண்டு அதில் 50% கடைசி சம்பளத்தில் 50%. மாதா மாதம் நீங்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டும் அதெல்லாம் வந்து கோயிங் ஃபார்வர்ட் தான். இனிமே நீங்க டிஏபிஎஸ்ல அதாவது 1ஆம் தேதிக்கு பிறகு வேலையில் சேர்பவர்களுக்கெல்லாம் மாதம் 10% உங்களுடைய மாத ஊதியத்திலிருந்து பிடிக்கப்படும். மாதம் 10% பிடிக்கப்படும்ங்கிறது உங்களுடைய சம்பளத்திலிருந்து. அரசு தனியாக மாதா மாதம் சிபிஎஸ்ஸில் அரசு ஒரு தொகையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இனி கிடையாது. மாறாக உங்களுக்கு ஒரு அஷ்யூர்டு உங்களுக்கு உத்தரவாதம் குடுத்தாச்சு இல்லையா? அந்த உத்தரவாத தொகையில ஏதாவது உங்களுடைய நீங்கள் உங்களிடமிருந்து பிடித்தம் செய்யும் தொகையிலிருந்து அதை கொடுக்க முடியாவிட்டால் அரசு அதை போட்டுக்கொள்ளும். அது எத்தனையாக இருந்தாலும். மாதா மாதம் உன்னிடமிருந்து 10% பிடித்துக் கொள்வோம் அப்படின்னு. இதுல என்ன அ அடிஷனலா வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். பென்ஷன் கம்யூட்டேஷன். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்தது போல நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லம்ப் சம் பென்ஷன் கம்யூட்டேஷன் அப்படின்னு இதை சொல்லுவோம். சப்ஜெக்ட் டு ஸ்பெசிஃபைடு கண்டிஷன் நீங்க உங்களுடைய பென்ஷன் தொகையிலிருந்து ஒரு கணிசமான தொகையை, அதுக்கெல்லாம் லிமிட் இருக்கும், அதுக்கெல்லாம் ரூல் வரப்போகுது, அதை டிஏபிஎஸ்ஸிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கான ஒரு வரைமுறையை சேர்த்திருக்கிறார்கள். அதுதான் வந்து அந்த சுற்றறிக்கையிலிருந்து பார்க்கும் பொழுது இப்போ வந்திருக்கக்கூடிய ஜிஓவில் நான் புதிதாக பார்த்தது. இரண்டாவது, இந்த சிபிஎஸ்ஸில் இருப்பவர்களுக்கு மட்டும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்கள் சிபிஎஸ்ஸில் இருக்கலாம், அல்லது அதாவது 1ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெறுபவர்கள் சிபிஎஸ் அல்லது டிஏபிஎஸ் இரண்டில் எதை வேண்டுமானாலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதற்கு பிறகு வருபவர்கள் அனைவரும், அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 1 ஜனவரி 2026 வருபவர்களுக்கு டிஏபிஎஸ் மட்டும்தான். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்னிடம் நீங்கள் திரும்ப கேட்டீர்கள் என்றால் சிபிஎஸ்ஸே சிறந்தது. உங்களுக்கு இனி சிபிஎஸ் கிடையாது. அரசு ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு. இனிமேல் டிஏபிஎஸ் மட்டும்தான், சிபிஎஸ்ஸும் கிடையாது என்று. நீங்களாக வாங்கி கொண்டீர்கள். உங்களுக்கு இனிமேல் இதுதான். இது வந்து வேண்டுமா வேண்டாமா, எங்களுக்கு வந்து சிபிஎஸும் கொடுங்கள், டிஏபிஎஸும் கொடுங்கள், எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள் வேண்டுமானால். ஏனெனில் என்னை பொறுத்த மட்டில் சிபிஎஸ் தான். நீங்கள் 25 ஆண்டுகளுக்கு மேல் வேலையில் இருக்கப் போகிறீர்கள், அதற்கு பிறகு ஓய்வூதியம் வரப்போகிறது என்றால் சிபிஎஸ் கொடுக்கக்கூடியது நிச்சயமாக டிஏபிஎஸ்ஸை விட அதிகமாக இருக்கும். அதில் நிறைய பலன்கள் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது போல என்னை விட்டு விடுங்கள். நீங்கள் நன்கு விஷயம் தெரிந்த ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டை வைத்துக்கொண்டு அல்லது பென்ஷன் கன்சல்டன்ட்டை வைத்துக்கொண்டு வேண்டிய கால்குலேஷனை செய்யுங்கள். இப்பொழுது என்ன ஆகியிருக்கிறது உங்களுடைய போராட்டத்தின் பலனாக? இனிமேல் அதாவது 1ஆம் தேதியிலிருந்து வேலைக்கு வருபவர்களுக்கு டிஏபிஎஸ் மட்டும்தான் இனிமேல். சிபிஎஸ் கிடையாது உங்களுக்கு இனி வருபவர்களுக்கு. அதை நீங்களாக விரும்பி இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது நல்லதா இல்லையா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இதுக்கு மேல் விழாவாரியாக இழுத்து பிரயோஜனம் இல்லை. நான் சொல்ல வேண்டியது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். நிபுணர்களிடம் பேசுங்கள். இப்போ இதில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வர முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் குறைந்தபட்ச மாற்றமாக நீங்கள் ஒன்று செய்வதாக இருந்தால் ஒன்றை மட்டும் கேட்டு பாருங்கள். சிபிஎஸ், டிஏபிஎஸ் இரண்டும் இருக்கட்டும். சிபிஎஸ் வேண்டுமென்றால் நான் சிபிஎஸ்ஸே எடுத்துக்கொள்கிறேன், ஆப்ஷன் தானே. அந்த சிபிஎஸ் ஆப்ஷன் நான் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு பயமாக இருக்கிறது, டிஏபிஎஸ் தான் சிறப்பு என்றால் டிஏபிஎஸ்ஸை எடுத்துக்கொள்கிறேன் என்று மக்கள் முடிவு செய்து கொள்ளட்டும். இணையத்தில் நிறைய பேரெல்லாம் கூட பாருங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு பஃபே விருந்து கொடுக்குறோம், டிஏபிஎஸ் வேண்டுமென்றால் டிஏபிஎஸ்ஸை வைத்துக் கொள்ளலாம், சிபிஎஸ் வேண்டுமென்றால் சிபிஎஸ்ஸை வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் எழுதுகிறார்கள். ஆனால் இதை படித்து பார்த்தா அப்படி இல்லை. நமது ஜிஓவில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளியராக இருக்குது. யாருக்கு சிபிஎஸ் என்பது ரொம்ப தெளிவாக இருக்குது, யாருக்கு டிஏபிஎஸ்ங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஏபிஎஸ் வில் பி மேண்டேட்டரி. இது வந்து ஜிஓவிலிருந்து நான் படிக்கிறேன், அதனால் ஆங்கிலத்திலே அப்படியே படிச்சிடுறேன். டிஏபிஎஸ் வில் பி மேண்டேட்டரினா என்ன அர்த்தம்? கட்டாயமாக்கப்படுகிறது. ஃபார் ஆல் எலிஜிபிள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் who enter the services from 1/1/2026. உங்களுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. ஆல் எலிஜிபிள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் who are governed by சிபிஎஸ் அப்படின்னா என்ன? ஏற்கனவே இருப்பவர்கள்
சிபிஎஸ்ஸில் இருப்பவர்களுக்கு who retire on or after 1/1/2026 shall be covered under TAPS subject to the rules to be notified. All government employees who were in service before 1/1/2026 and were covered under அதோடைய தொடர்ச்சி இது covered under CPS will be provided an option. The optionங்கிறது ஏற்கனவே சிபிஎஸ்ஸில் இருக்கும் ஆட்களுக்கு மட்டும்தான். அவர்களுக்கு at the time of retirement to choose between the benefits under TAPS or equivalent to what they would have received under CPS in accordance with provisions to be notified. ஆக இதுதான் நீங்கள் போராடியதா, இதற்குத்தான் நீங்கள் போராடினீர்களா என்பதை நீங்களே பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி, இது கிழக்கு நியூஸ்.